ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வால்யூம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் மைக்கெலாம் கொண்டு வரலைங்க. மைக் கொண்டு வரல, அவுட்டோர் வந்திருக்கோம். ஏச்சரமா அவ்வளோ யோசிக்கிறேன். இல்லை, இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, அது வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆன பிறகு சொல்கிறேன், ஓகேங்களா? துபாயில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய பிளேசஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை திடீரென்று ஒரு சந்தர்ப்பம். சரி, அதை மிஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்த பிறகு தான் தோணுச்சு, சரி உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 2-3 வாட்டி நீங்கள் வந்து அபுதாபி ஃபிஷ் மார்க்கெட்டை பார்த்துட்டீங்க. நாங்களும் சுற்றி சுற்றி காமிச்சிட்டோம். இதுக்கு மேலே அங்கே காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, ஒரு பெரிய ஐஸ் பாக்ஸ் கண்டெய்னர் எடுத்து காரில் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி துபாய் ஃபிஷ் மார்க்கெட் போக போகிறோம். 2 ரீசன் தாங்க. ஒன்று, அந்த ஃபிஷ் மார்க்கெட் நானே பார்த்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். எனக்கு அங்கே இருக்குதுன்னு தெரியும், ஆனால் இது வரைக்கும் இந்த 20 இயர்ஸில் நானே போனது கிடையாது. அப்போ இன்றைக்கி ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்க் பர்ச்சேஸு அதுக்காக போகிறோம். கொஞ்சம் எக்கனாமிக்காக இருக்கும் பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது துபாயில். ஸோ அதனால தான் கிளம்பி போகிறோம். ஸோ அதுக்காக தான் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரிட்டன் திருப்பி 2 hours ஆகும் இல்லையா வரத்துக்கு. அதனால் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ப்ரீ பிளானிங்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். இது தாங்க, ரோட்லேருந்து பார்த்தாலே தெரியும். உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு காரெல்லாம் பார்க்கிங் போட்டுட்டு இவர் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். சரி, நான் போய் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ராலியை தள்ளிட்டு போயிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க இந்த மாலில். இந்த மாதம் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரி ஆஃபர். அதாவது 500 கிராம்ஸ்க்கு நீங்கள் இந்த மாலில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 1 கிலோ ஸ்ட்ராபெரி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஒரு மாதம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி முன்னாடி ஒரு 3 months முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிராம்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி 2 கிலோ மாம்பழம் அள்ளிட்டு போனோம். அந்த மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி போட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ராபெரியை அள்ளுறோம், தட்டி தூக்குறோம். ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு பல்க் பர்ச்சேஸ் இருக்குது. ஓகே, அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நுழைஞ்சிருக்கிற செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, இந்த செக்ஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு நுழைஞ்சிருக்கோம். ஆஃபீஸ் ரூம் உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்ற மாதிரி உள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்க அப்படின்னாலே, சேச்சி எங்கள் கடைக்கு வாங்க, இங்கே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூப்பிடுவாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் ரெகுலராக ஒரு ஷாப்பில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடைக்கும் போகலாம். இல்லை எங்கே வேணாலும் வாங்குறீங்க அப்படின்னாலும் எங்கே வேணாலும் போகலாம். இங்கே என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மட்டனு, சிக்கனு, லிவரு, பிரெயினு, நாட்டுக்கோழி, முட்டையிலேருந்து எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். காடை எல்லாமே கிடைக்கும். எல்லா மீட் வெரைட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா சர்ட்டிஃபைடு. அதே மாதிரி எந்த ஊர்லேருந்து வருது, எத்தனை கிலோ இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கம்ப்ளீட்டாக நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்கங்க. நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் எங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, என்ன தேவை அப்படிங்கிறத முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். ஸோ அவங்க எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டாங்க. எங்கள் கண்ணு முன்னாடியே ஒன்றுன்னா வந்துட்டு வெயிட் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க, எத்தனை கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம எப்படி வேணுமோ, மட்டன் வந்து பிரியாணிக்கு வேணும்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம், சாப்ஸுக்கு வேணும்னா கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக அதை வந்துட்டு அவங்க கட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த கேப்லேயே நாங்கள் வந்து இந்த புக்கிங்கை போட்டுட்டு சரி ஓகே கொஞ்சம் முட்டையெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லா பேப்பர்ஸும் நீட்டாக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருவாங்க. முட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற செக்ஷனுக்கு போயிட்டு வந்தோம். அழகாக கேல்குலேட் பண்ணி எவ்வளோ ஆச்சு என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இது வந்து நான் வேடிக்கை பார்க்க வந்த இடம். அவங்க அங்கே மீட் கட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் சரி நம்ம கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஒரு வேளை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கல அப்படிங்கிறவங்க நீங்கள் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணுறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணுறேங்க. நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரிலாம் கூட ஃபிஷ் மார்க்கெட் துபாயில் இருக்குது, யாராவது பார்க்கல அப்படின்னா போங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து நான் இதெல்லாம் போட்டிருக்கேன். ப்ளஸ் நான்வெஜ் பிரியர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்காக போட்டிருக்கேன். ஒரு வேளை இல்லைங்க நான் வெஜ் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுறங்க. வேறு எந்த ஒரு ரீசனுக்காகவும் இதை வந்து அப்லோட் பண்ணலை. எனக்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்காது அப்படிங்கிறவங்க நோ இஷ்யூஸ், விட்டுருங்க. நான் இப்போ தாங்க பிரெயின், ஃபேட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் வந்து வாட்டி ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன் நான்.
மார்க்கெட் சுற்றி சுற்றி டயர்ட் ஆகிட்டோமா, ஆளுக்கு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டோங்க. உட்காந்துட்ருக்கிற டைம்லேயே ஆல்மோஸ்ட்டு கட்டிங் எல்லாமே முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு ஒன்றொன்னா எங்களுக்கு வந்து வெயிட் போட்டும் காட்டிகிட்டு இருந்தாங்க, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போக வேண்டியிருந்தது. ஸோ சுற்றுறதுக்கு கொஞ்சம் தெம்பு வேணும் இல்லைங்களா, அதனால் உட்காந்து ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு காஃபியை குடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி எல்லாமே எங்கள் கண்ணு முன்னாடி வெயிட் போட்டு காமிச்சிட்டாங்க. அதை அவங்களே பேக் பண்ணி ட்ராலியில் வச்சு கீழே கார் பார்க்கிங் வரைக்கும் கொண்டு வந்து சேஃபாகவும் எங்ககிட்ட சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் கீழே அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு, அதுக்கப்புறம் வாங்கின இந்த மட்டன் சிக்கன்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது எல்லாத்தையும் உள்ளே டம்ப் பண்ணி மேலே கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதை வந்து மூட முடியாமல் மூடினோம். ஏன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. இந்த கண்டெய்னரை தூக்கி கீழே வச்சோன்னா திருப்பி ஏற்றி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால கார் டிக்கிலேயே வச்சுட்டு அப்படியே நாங்கள் பேக் பண்ணிட்டோம். ஸோ வாங்கின பில்லை வந்து கொண்டு போய் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒரு சின்ன ஒரு என்ட்ரி போட சொன்னாங்க. அந்த என்ட்ரி போட்டுட்டு ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரி கொடுத்தாங்க. அது என்னமோ என்னமா வர பொருளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இதை வாங்கி கொண்டு போய் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட, வாவ் எனக்கு 2 கேஜி ஆஃப் ஸ்ட்ராபெரி கிடச்சிது அப்படின்னும் போது அவர் கீழே மேலேயும் பார்த்துட்டு, ஆக்சுவலாக 1 கிலோ ஸ்ட்ராபெரி எவ்வளோ அப்படின்னாரு. ஐயையோ மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டோமேடா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் யோசிக்கல. பட் ஓகே, அது ஒரு சின்ன அட்ராக்ஷன் அண்ட் அது ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் இது தானே. இவ்வளோ வாங்கினீங்கன்னா இது ஃப்ரீ அப்படின்னும் போது அது என்னமோ பெருசாக வந்து சந்திரமுகி படத்தில் சொல்ல மாதிரி எதையோ சாதித்த ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் மார்க்கெட் கிளம்பி போனோம். பக்கத்துலேயே தாங்க இருக்குது, எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஃபிஷ் மார்க்கெட் போனோம். இதுவும் நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மீன் வந்து ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். முழங்கை சைஸ்லலாம் வந்து சத்யராஜ் சார் தூக்கி கடலோர கவிதைகள் படத்தில் தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் இங்கே தாங்க பார்த்தேன். ஒவ்வொன்றும் அவ்வளோ பெரிய மீனாக இருந்தது. ஏகப்பட்ட கவுண்டர்ஸ் இருக்குங்க, எங்கே வேணாலும் போகலாம். ரொம்ப நேரம் நம்ம நிற்க வேண்டிய அவசியம்லாம் கூட இருக்காது. ஏன்னா இவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது இல்லையா, சரி நம்ம எங்கே வேணாலும் வாங்கிடலாம். நான் இந்த ஸ்ட்ராபெரியை விடலையே, அதை கையில் வச்சுக்கிட்டு எங்கே போகிறது. ஏன்னா என் கூட வந்தவங்க எங்கே போனாங்கன்னே எனக்கு தெரியல. தேடி ஒரு 4-5 ரோ சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் கண்டுபிடிச்சேன். இப்போ தாங்க ஞாபகம் வந்தது. வீடியோ பார்த்துட்ருக்குற உங்களுக்கு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கொஸ்டின் இருக்கும், பிரியாக்கா துபாய் கிளம்பி போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நான் இன்னும் போல, நான் சென்னையில் தான் இருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ. அது எனக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண டைமே இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே என்னோடய கேலரியிலே இருந்தது, நான் கவனிக்கவே இல்லை. இந்த வீடியோவே ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஐயோ இந்த வீடியோ நம்ம போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்போ நான் அதை வேகமாக எடிட் பண்ணி உங்களுக்காக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டில் நான் வந்து சென்னையில் தான் இருக்கேன். இது வந்து 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ. ஒரு வழியாக ஃபிஷ் மார்க்கெட் பர்ச்சேஸுமே முடிஞ்சது. ஸோ வழியில் டீ குடிக்கணும் போல் இருந்தது. ஒரு மாதிரி தலைவலி வர மாதிரி ஆயிடுச்சு. சரி டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் நிறுத்திட்டு அங்கே ஒரு குட்டி கேஃப்டீரியா இருந்தது. அங்கே வந்துட்டு இந்த சாஃப்ரான் டீ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாஃப்ரான் குங்குமப்பூ அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது. அந்த ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சரின்ட்டு நாங்களும் வந்து ஆர்டர் பண்ணோம். சரி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அவசரப்பட்டு ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். லிட்ரலி சொல்லணும்னு சுத்தமாக பிடிக்கலங்க. இந்த டீ வாங்கினீங்கன்னா இந்த டம்ளர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த கண்ணாடி கிளாஸோட நம்ம போயிடலாம். நான் டம்ளர் காசப்பட்டு தான் அந்த டீ ஆர்டர் பண்ணேன். குங்குமப்பூ நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் கலராக போறது கிடையாது, கருப்பா தான் இருக்கும். மேஜிக் டீ இருக்கும். வேற போய் வாங்க டீ சாப்பிடுவோம். குங்குமப்பூவா? இது என்ன கலக்கி குடிக்கணுமா? எஸ். வீட்டுக்கு போக 1 hour ஆகும். அடுத்த ஸ்டேஷன் இருக்குல்ல அண்ணா, குடிச்சிருங்க நாளைக்கு கலக்கி. அடுத்த ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க பாத்துக்கலாம் கலக்கிச்சுனா. என்னாச்சு? அதான் சாஃப்ரான் சுலைமானி வாங்கும் போதே ஐடியா எடுத்து வேண்டாமா? எனக்கு அது பிடிக்காது. அப்படி குடிங்க, நல்லா இருக்கு. இல்ல அது எனக்கு பிடிக்கல. என்ன எம்டி கப் வச்சிருக்கீங்கன்னு பாக்குறீங்க? எங்க ஊர் துபாயில டீ குடிச்சா கிளாஸ் ஃப்ரீ.
ஆமா, இந்த கிளாஸ் பர்ஸ்லயே வந்து நம்ம குடிக்கலாம். ஓகேங்க, ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ வந்து உங்களை பார்த்ததுக்கு. இன்னைக்கு நீங்க பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் வந்து சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, நண்டு, இறா வாங்குறீங்களோ நீங்க வந்து வாங்குங்க. சூப்பரா இருக்கு. பஸ் காஸ்ட் வைஸ் கம்பேரிஷனா எனக்கு தெரியாது. பட் நம்ம இல்லை, அப்போ இந்தியா கம்பேர் பண்ணும்போது சீக்கிரம் சொல்லுவாங்க. பட் குவாலிட்டியாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. எனிவே ரொம்ப ஹாப்பி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களின் நான்